நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை தியாகராய நகரில் தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பிரேமலதா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்யசபா சீட் விவகாரம் குறித்து ஆவேசத்துடன் பேசிய பிரேமலதா இபிஎஸ் முதுகில் குத்தியதாக காட்டமாக விமர்சித்ததாக சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் இல்லாத தேமுதிகவை எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என துடியாய் துடிக்கும் பிரேமலதா வாய் நிறைய அண்ணன் என வாஞ்சையோடு அழைத்த இபிஎஸ்ஐயே விமர்சித்திருப்பதுதான் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. தமிழக தேர்தல் வரலாற்றில் யாராலும் கணிக்க முடியாத ஒன்று என்றால் அது தேமுதிகவின் கூட்டணியைத்தான். ஏனென்றால் இறுதி நொடி வரை கூட்டணி பேரத்திற்கான கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கும் தேமுதிக கட்டுப்படியாகும் கட்சிகளுடன் மட்டுமே இணக்கமாகி தேர்தலை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருக்கும். இந்த நிலையில்தான் கடந்த மக்களவை தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பம்பரமாய் சுழன்று பிரச்சாரம் செய்த பிரேமலதாவிற்கு பேசியபடி ராஜ்யசபா சீட் கொடுக்காமல் கல்தா கொடுத்தது அதிமுக தலைமை. இதனை சற்றும் எதிர்பார்த்திராத அவர் அதிமுகவுடனான நெருக்கத்தை குறைத்துக் கொண்டு திமுகவுடனான நட்பை வளர்க்க தொடங்கினார். இருந்த போதிலும் தவேகாவிற்கு அவ்வப்போது தூபம் போட்டு வரும் பிரேமலதா எதுவாக இருந்தாலும் கடலூர் மாநாட்டில்தான் பிரகடனப்படுத்துவோம் என சஸ்பென்ஸ் காத்து வருகிறார். யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர் அப்படின்றது எல்லாமே ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மாநாடுக்கு பிறகு பத்திரிகையாளர்களாக உங்களை எல்லாரையும் தலைமை கழகத்தை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். பரபரப்பான அரசியல் சூழல் நிலவும் நிலையில் சென்னையில் நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ்ஸிற்கு எதிராக வெடித்து தள்ளியிருக்கிறார் பிரேமலதா. இபிஎஸ் சுற்றுப்பயணம் குறித்து விமர்சித்த அவர் எடப்பாடி பழனிசாமிக்காக கூடும் கூட்டம் காசுக்காகவும் வியருக்காகவும் கூடுகிறது என காட்டமாக தெரிவித்ததோடு அனைவரும் பேருந்து வைத்து அழைத்து வரப்படுவதாக கூறி ஆதங்கத்தை கொட்டி தீர்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேமுதிகவிற்கு கேப்டன் பெயர் ஒன்றே போதும் என சென்டிமெண்டாக பேசிய பிரேமலதா ராஜ்யசபா சீட் குறித்தும் மனம் திறந்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எந்த கட்சி கூட்டத்தில் ஆள் இருக்காங்கன்னா அது எப்படி சேர்றாங்க என்பது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதனால் எடப்பாடியார் மட்டும்தான் அப்படி காசு கொடுத்து கூப்பிட்டுறாரா அப்படின்றதில்ல, இன்னைக்கு எல்லா கட்சியும் அப்படிதான். இதில் விதிவிலக்கு தேமுதிக. எம்பி சீட் கொடுப்பார்கள் என்றுதான் நம்பிக்கையோடு அதிமுக கூட்டணிக்கு சென்றதாகவும், ஆனால் பதவி தராமல் முதுகில் குத்திவிட்டதாகவும் தனது வேதனையை விரக்தியாக பேசிய பிரேமலதா நம்பி ஏமாந்தது போதும், இனி ஏமாற தயாராக இல்லை என கூறியது அதிமுக கூட்டணி வாய்ப்புக்கு பூட்டு போட்டதாகவே சொல்லப்படுகிறது. எம்பி சீட் எழுதி கொடுக்கவில்லை என சொல்கிறார்களே, எழுதி கொடுத்தது உண்மைதான், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது, அதை எடுத்துக்காட்ட ஒரு நிமிடம் ஆகுமா என சீறிய பிரேமலதா முன்னாள் முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர் என்ற மாண்பின் காரணமாகத்தான் ஆதாரத்தை வெளியிடவில்லை என இபிஎஸ்ஐ நேரடியாகவே தாக்கி பேசியதாக தகவல் கசிந்திருக்கிறது. தெளிவாக பேசிய பின்புதான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வேதனையை விவரித்த பிரேமலதா வார்த்தை முக்கியம் என உணர்ச்சி பொங்கியதோடு வருடத்தை குறிப்பிடாமல் தங்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாகவும் குமுறினார். தேமுதிகவை ஏமாற்றியதற்கான பலனை இபிஎஸ் இன்று அனுபவித்துக் கொண்டிருப்பதாக நொந்து கொண்ட பிரேமலதா இனி எத்தனை சீட் என்பதனை எழுதி கொடுத்தால் மட்டுமே கூட்டணி அறிவிக்கப்படும் என திட்டவட்டமாக கூறினார். அதிமுக குறித்தும் அதன் பொதுச் செயலாளர் இபிஎஸ் குறித்தும் நேரடியாகவே கடுமையாக விமர்சித்து பேசியதால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கணி எட்டா கணியாகவே இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் தான் தேமுதிக இந்த அளவிற்கு இபிஎஸ்ஐ விமர்சிப்பதற்கு காரணம் என்றும் கூறுகின்றனர். என்னவானாலும் சரி, இந்த முறை தேமுதிக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் விடமாட்டேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு கூட்டணிக்காய் நகர்த்தி வரும் பிரேமலதாவிற்கு வரும் தேர்தல் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.